الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இந்த கடைசி பத்தின் 27வது நாளில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அமல்களின்பால் ஈர்ப்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அமல்களின்பால் அதிகம் நாட்டம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா விடயத்திலும் சரி, தர்மம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதுபோன்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அதுபோன்று இன்னொரு காரியங்களிலும் சரி, இந்த இறுதி பத்தென்று வந்தாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய சமூகமானது இந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரைக்கும் இறுதிப்பத்தில் அதிகமாக தஹஜ்ஜுதை மெயின் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாங்கள் தொழுவதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், குறிப்பாக இதை 5 வகையாக பிரிக்கின்றார்கள். முதலாவது, அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையிலான நெருக்கம் ஏற்படுதல். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு ஏற்படுவது. மூன்றாவதாக, நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்பது. நான்காவதாக, எங்களுக்குள் இஹ்லாஸ், ஒரு மன தூய்மை ஏற்படுவது. ஐந்தாவதாக, எங்களுக்கு தக்வா அதிகரிப்பது. இந்த 5 விடயங்களும் இந்த கியாமுல் லைல் தொழுவதன் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு காலம் இந்த 30 நோன்பில் நாங்கள் அதிகமாக 26 நோன்புகளை கடந்திருக்கிறோம். இந்த 26 நாட்களிலும் இந்த கியாமுல் லைல் மூலமாக இந்த 5 விடயங்களும் எங்களிடம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் முதலாவதாக, அல்லாஹ்வுடனான நெருக்கம் எனக்கு எவ்வாறு இருக்கின்றது? அல்லாஹ்வுடன் எனக்கு நெருக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் கூறிய விடயங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாகவும் இந்த ரமலான் என்னை மாற்றி இருக்கின்றதா, இந்த இரவு தொழுகை என்னை மாற்றி இருக்கின்றதா என்பதை நீங்கள் மனதில் கை வைத்து பாருங்கள். இரண்டாவதாக, பாவ மன்னிப்பு கோருவது. இதுதான் இந்த கியாமுல் லைலிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதோர் வாய்ப்பு எங்களுக்கு. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் மனிதர்கள், பாவங்கள் செய்திருப்போம். அதுபோன்று தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள், யாரும் மலக்குகள் அல்ல. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்திருப்போம், அதிகம் பாவங்கள் செய்திருக்கலாம். எனவே நாங்கள் இந்த கியாமுல் லைலின் மூலமாக பாவ மன்னிப்பை அதிகம் கோர வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு. யா அல்லாஹ், அந்த மறுமையிலே நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னுடைய பதில்கள் இலகுவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பை அதிகம் கோரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், குறைந்த வேதனை, எல்லோருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேதனை கபருடைய நெருக்கம். அந்த கபருடைய நெருக்கத்தில் இருந்தாவது
நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இது இரண்டாவதாக எங்களுக்கு இந்த தொழுகையின் மூலமாக ஏற்பட வேண்டிய மாற்றம். மூன்றாவதாக நாங்கள் துஆ கேட்பது. பாவ மன்னிப்பு கோருவது என்பது வேறு, ஆனால் துஆ கேட்பது என்பது வேறு. அதாவது நாங்கள் அல்லாஹ்விடம் பேச வேண்டுமாக இருந்தால் துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ் இந்த நேரத்தில் அடிவானத்தில் இருக்க அனுப்போ இந்த டைம்ல, எனவே நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் எங்களுக்கு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் எங்களை உற்று நோக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நினைப்போட அந்த மனதோட நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான், எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், எல்லா விடயங்களையும் எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றான். அவ்வாறுபட்ட அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி கடன் பட்டவர்களாக அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இந்த தொழுகை எங்களை மாற்றி இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது மூன்றாவது அம்சம். மூன்றாவதாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். நான்காவதாக இந்த தொழுகை எங்களுக்கு இஹ்லாஸை கொண்டு வர வேண்டும். இந்த இஹ்லாஸ் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இஹ்லாஸ் நாங்கள் தொழக்கூடிய ஆட்கள் தான் என்ன செய்து அதிகமாக இந்த இஹ்லாஸ் என்ன செய்து இல்லாமல் போகுது. ஏனென்று சொன்னால், உதாரணமாக நாங்கள் என்ன செய்வோம்? தொழக்கூடியவர்கள் பள்ளிக்கு தொழுவோம், தொழக்கூடியவர்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல தொழுவோம். தொழுதுட்டு போகக்குள்ள நல்ல சுஜூது செஞ்சு கால் கடுக்க நின்று வணங்கி எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இறுதியாக என்ன செய்யுது? தொழ பெறாதாக்களுக்கு என்னையாவே சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஒரு கூடாத ஒரு பண்பு. நாங்கள் சுஜூது செஞ்சு நாங்கள் கால் கடுக்க நின்று வணங்கி எல்லாத்தையும் செஞ்சு அவர்களுக்கு நன்மையை கொடுத்து போட்டு போகிறா போல ஆயிடும். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்துவிடக்கூடாது. ஒரு மன தூய்மை என்பது எப்படி இருக்க வேண்டுமாக இருந்தால், நான் தொழ வருகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் தொழ வருகிறேன், அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நான் நன்றியுள்ளோர் அடியானாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். எனவே நான் என்ன செய்கின்றேன்? அல்லாஹ்வுடைய அந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக நான் என்ன செய்கின்றேன்? இந்த வணக்கத்தை செலுத்த வருகின்றேன் என்று என்ன செய்ய வேண்டும்? நான்காவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றம். ஐந்தாவதாக தக்வா என்ன செய்யணும்? கூடணும். தக்வா என்ன செய்யணும்? கூடணும். இந்த தொழுகையின் மூலமாக இந்த தக்வா எங்களுக்கு கூடலை என்று சொன்னால் இந்த தொழுதும் வேலில்லை. என்னென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுற இந்த ரமலான் சம்பந்தமாக குறிப்பிடும் போது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் இறுதியாக வர ஒரு வசனம். அந்த வாக்கியம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரியாக மாறுறது தான் நான் என்ன இதெல்லாம் கடமையாக்கினேன் என்று சொல்லி சொல்றேன். இந்த ரமலான் ஒரு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கணும். இப்போ நாம் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கும், யூனிவர்சிட்டியில் போய் படித்து வெளியாகக்குள்ள என்ன தருவாங்க? நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போய் படித்தோம்னா ஒரு இன்ஜினியர் சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். ஒரு பயோ ஃபேக்கல்ட்டியில் போய் படித்தோம்னு சொன்னால் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த ரமலானில் இருந்து கழியும் போது எங்கள் ஒவ்வொருவரிடமும் தக்வாதாரி என்கிற ஒரு சர்டிஃபிகேட் நம்மளோட கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இல்லையாக இருந்தால் நாங்கள் நஷ்டவாளிகளாக நேரிடும். நாம் என்ன செய்கிற ரமலான் வந்தால் பொம்பளை பிள்ளை பார்க்க போகிறேன், அப்படி அங்களவா ஆம்பளை பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்க்க போகிறேன், இப்படியெல்லாம் செஞ்சால் தக்குவா கூடுமா? கூடாது. சும்மா வீட்டிலையும் விளையாட்டுலையும் கழிச்சு போட்டு சும்மா ஊர் சுற்றி திரிஞ்சு போட்டு நோம்பை பிடிச்சிட்டு இப்படியெல்லாம் செஞ்சால் தக்குவா கூடின்னு அர்த்தமா? தக்குவாண்டா என்ன? அல்லாஹ்வின் மீது அச்சம் ஏற்பட்டு, அந்த அச்சம் எப்படி இருக்கணும்?
அல்லாஹ் ஏவிய விடயங்களை நாம் என்ன செய்யணும்? ஏழுமான அளவு செய்யணும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை முற்றுமுழுதாக என்ன செய்யணும்? தவிர்த்து நடக்க வேண்டும். இதுதான் தக்வா. இந்த தக்வா எதன் மூலமாக வரணும் என்று சொன்னால், இந்த கியாமுல் லைல் தொழுகையின் மூலமாக எங்களுக்கு வரணும். இந்த 5 விஷயம் நாம் தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? வீட்டில் படுத்துக்கிட்டு சும்மா இருக்காங்க. அல்லாஹ்வை பற்றிய எண்ணமும் இல்லை, அல்லாஹ் பற்றிய நோக்கமும் இல்லை, எதுவும் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? படுக்காங்க. நாம் வந்து வணங்குறோம் என்று சொன்னால் இந்த 5 விஷயத்தையும் என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ளணும். அப்படி இந்த 5 விஷயத்திலையும் மாற்றம் வந்துட்டா நான் தொழுகை சீரானதாக இருக்கும். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளோர் அடியானாக, நன்றியுள்ளோர் பெண்மணியாக மாறுவதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளோர் அடியானாக மாறணும்னு சொல்லி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான எண்ணத்தையும் தந்திருக்கான், எல்லா விதமான சலுகைகளையும் தந்திருக்கான். உதாரணமாக அண்மையில் ஒரு சம்பவம். எங்களுடைய நண்பருடைய ஒரு தாய், அவர் வந்து ஒரு நல்ல பணக்காரர். எப்பயும் அவரை வீட்டுக்கு முன்னுக்கும் ஒரு வேன் நிற்கும், அங்கே பார்த்தா கார் நிற்கும், அங்கே பார்த்தா மோட்டர் பைக்கில் நிற்கும், அங்கே பார்த்தா வெள்ளம் வெட்டுற மிஷின் இருக்கும். இப்படி நல்ல பணக்காரால் அவரை வீட்டுக்கு போனோடனே அவரை விட்ட எந்த வாகனத்தையும் காணலை. அப்போ கேட்டு பார்த்தா என்ன வாகனங்களை காணலைன்னு கேட்டு பார்த்தா, உம்மாவுக்கு ஒரு சர்ஜரி ஒன்று செஞ்சேன், அதில் கொஞ்சம் வாகனங்களை வித்துட்ட மௌலவின்னு சொல்லி சொன்னார். என்ன சர்ஜரி என்னன்னு சொல்லி கேட்டால், அவங்களோட அம்மா வந்து நடக்கக்குள்ளே கொஞ்சம் என்ன செய்கிற, காலை அகட்டி நடக்கிற. போய் டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன காலை அகட்டி நடக்கிறேன்னு சொல்லி கேட்டோன்னே டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த காலில் முடங்காலில் இருக்கிற 2 அந்த சில்லு, நாம் சுஜூது சேக்குள்ள பிடிப்பேன் தான் சில்லு, அந்த சில்லு 2ம் மாற்றணும் 2 சொல்லி என்னஞ்சாங்க அல்லாஹ் அந்த அந்த டாக்டர் என்னஞ்சாங்க சொல்லியிருக்காங்க. சென்ன உடனே ரைட் மாற்றோம், நம்மகிட்ட வாகனங்கள் நடக்கு 2 சென்ன உடனே அந்த ஒரு சில்லுக்கு 50 லட்சம் கட்டணும். சுப்ஹானல்லாஹ். அந்த முழங்காலில் இருக்கிற ஒரு சில்லுக்கு 50 லட்சம். 2 சில்லை மாற்றணும் என்று சொன்னால் 1 கோடி என்ன செய்யப்பட்டுச்சு, கட்டப்பட்டு அந்த தாய்க்கு என்ன செஞ்சார், அந்த சர்ஜரியை செஞ்சார். அந்த சர்ஜரிக்கு வந்த செலவு எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட முடிஞ்சு மௌலவி என்று சொல்லி சொன்னார். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நம்மளோட முழங்காலில் இருக்கிற ஒரு சில்லிட விலை மாற்றணும் என்று சொன்னால் 1.5 கோடி செலவாயிட்டு சொன்ன. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம், தன்னிறைவாக வாழ்கிறோம். நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் விலையும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எங்களுக்கு நல்ல கிட்னியை தந்திருக்கான், நல்ல ஹார்ட்டை தந்திருக்கான், நல்ல கண்ணை தந்திருக்கான், நல்ல காதை தந்திருக்கான், எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். நாம் என்ன செய்கிறோம்? சும்மா உலாத்துறோம். அதுலேயும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிற, இந்த வணக்க வழிபாடுகள் கூட இல்லாமல் இந்த கியாமுல் லைல்ங்கிற தொழுகை அவங்களுக்கு என்ன கலர்ன்றே சிலருக்கு தெரியா. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சின்ன சின்ன காரணங்கள். சீசன் தொழில். சுப்ஹானல்லாஹ். சில டைலர் மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன ராமாடும் பழங்குறல்ல, பகல் மாடும் பழங்குறல்ல. சுப்ஹானல்லாஹ். பகலை புள்ள என்ன செய்கிற, தூங்குற. ராவைக்கு புள்ள என்ன செய்கிற, ராவை புள்ள விடிய விடிய நின்று என்ன செய்கிற, தையல். ஆம்பளை டைலரும் சரி, பொம்பளை டைலரும் சரி, என்ன செய்கிறேன்னு சொன்னால் ராப்பால என்ன செய்கிற உழைப்பு தான். இப்போ போய் பாருங்க, சில டைலர் கடையில் இந்நேரம் போய் பார்த்தானே கட 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 கடன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். என்ன காரணம்? தைக்காங்களாம். என்ன டைம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சகரை செஞ்சு போட்டு படுத்தா அடுத்த அன்றைக்கு 12 மணி 1 மணிக்கு எழும்பி அடுத்த தையல். பயானும் இல்லை, குர்ஆனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது மாதிரி தான் சில கடை முதலாளி மாதிரி. இப்படி தான் அவ்வளோ நிலப்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் உழைச்சி இப்படி இந்த டைலர் மாறும் இந்த கடை முதலாளி மாறும் உழைச்சி என்னத்தை செய்ய? நாளைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஒரு மூட்டை அப்படி கிறுக்கிட்டான்னு சொன்னா சரி, அல்லது ஒரு நரம்ப அப்படி கழிச்சிட்டாங்கன்னா சரி, உழைச்ச காசை விட டபுள் மடங்கு என்ன செய்யும்? போகும். ஆனால்
நாம் இந்த ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நமக்காக வந்து நிற்கும். ஒரு தாள் குர்ஆன் எடுத்து ஓதுறதன் மூலமாக என்ன செய்யும்? அந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் என்ன செய்யும்? வந்து நிற்கும். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்ன செய்தான்? என்ன வச்சு ஓதினான் யா அல்லாஹ், இவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? சிபாரிசாக நிற்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த ஒரு தாள் வந்து நிற்கும். எவ்வளவு லட்சம் என்ன செய்யாது? அந்த மறுமைக்கு அது வந்து நிற்காது. சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலையில் நாங்கள் இருக்கோம் பாருங்க. எனவே இந்த ரமலான் என்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரியதோர் வாய்ப்பு. அதிலும் குறிப்பாக இந்த இரா வணக்கங்களில் நான் ஈடுபடுவது என்பது எனக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரியதோர் சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனம் அடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.